திருவாரூர் பக்கத்துல கோனேரி ராஜபுரம் என்ற ஊரிலே ஒரு நடராசர் சிலை இருக்கு. அந்த சிலையுமே பஞ்சலோகத்தால் ஆனது. பஞ்சலோகம் தங்கம், வெள்ளி, இரும்பு, ஈயம், பித்தளை இந்த அஞ்சும் உருக்கி செய்யப்பட்டது. ஆனா உருக்கி வார்த்து எடுக்கல. உருக்கிட்டு இருக்கிற போது சிவபெருமான் அடியாராக வந்து தண்ணீர் தாகம் எடுத்து தவிக்குதுன்னு கேட்டாரு. அந்த சிற்பியும் சிற்பியுடைய துணைவியாரும் தண்ணி இல்லையா, பக்கத்துல குளத்துல இருக்கு, போய் குடிங்கன்னாங்க. அவ்வளவு தூரம் நடக்க முடியாது, தண்ணி கொடுன்னாரு. இல்ல பக்கத்துல அக்கரகாரம் இருக்கு, அங்க போய் குடிங்கன்னாங்க. அவ்வளவு தூரம் போக முடிஞ்சா உன்ட்ட வந்து கேட்பனா கொடுப்பான்னாரு. நான் தண்ணி கொடுக்க கூடாதுன்னாரு. ஏன்? நான் கொடுத்தா தீட்டு, நான் சொல்லலையே, நீ ஏன் சொல்ற, தண்ணி கொடுன்னாரு. கடைசியா வேற வழி இல்லாம தண்ணியே இல்லைன்னு சொன்னாங்க. தண்ணி இல்லைன்னா அடுப்புல ஏதோ கொதிக்கிறேன், அந்த வெந்நீரையாவது குடிக்கிறேன்னாரு. அது வெந்நீர் இல்லையா, நடராசர் சிலை செய்ய சொல்லி மன்னனுடைய உத்தரவு, அதனால பஞ்சலோகத்தை உருக்கிட்டு இருக்கோம்னாரு. ஏன் அவஸ்தை புரியாம நீ இவ்வளவு பேசுறிய, விடியா நான் எடுத்து குடிக்கிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அடுப்புல கொதித்துக் கொண்டிருந்த பஞ்சலோகத்தினுடைய குழம்பை அப்படியே குடித்து மறைந்த உருவம் தான் இன்று கோனேரி ராஜபுரத்தில் இருக்கக்கூடிய நடராசர் சிலை. அந்த சிலையில என்ன அதிசயம் தெரியுமா? எல்லா சிவாலயங்களிலும் நடராசர் சிலை இருக்கு. ஆனா அந்த சிலையில தான் கையில ரேகை இருக்கு.